வணக்கம். இன்றைய நாள் 24 4 மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. நாங்கள் செல்வராசா திபிராஜ், பிரியா லவன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை. முன்னாள் போலீஸ் மா அதிபரின் கோரிக்கையை தள்ளுபடி செய்த நீதிமன்றம். அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது சைபர் தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. சாவகச்சேரி நுணாவில் சந்தி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. திருக்கோணேஸ்வரர் ஆலய பகுதியில் இலங்கை விமான படையினரால் ரேடர், அனைத்து மக்களும் எதிர்ப்பு. யாழ் நெடுந்தீவில் வெடித்த மாபெரும் மக்கள் போராட்டம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் கிளிநொச்சியில் நீதி கோரல் ஆர்ப்பாட்டம். மே 24 வரை இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் நுழைய தடை. இளவரசர் ஹாரியின் கருத்துக்களை நிராகரித்த டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் என்னும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 சொந்த பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணி ஊடாக மன்றில் முன்னிலையாகி இருந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து 2 வைத்தியர்களையும் சொந்த பிணையில் செல்வதற்கு மன்று அனுமதித்தது. வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 29 மன்று திகதியிட்டுள்ளது. குற்றவாளி கூண்டிலிருந்து தாம் வழங்கிய வாக்குமூலத்தில் புதிய விடயங்களை சேர்க்க அனுமதிக்குமாறு முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித்த ஜாசுந்தர முன்வைத்த கோரிக்கையை கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் என்று 24 நிராகரித்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக முன்னரே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை ஊடாக கடமையை சரிவர நிறைவேற்றாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று 24 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர குறித்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நீதிபதி தலைமையிலான 3 கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாக அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த தாக்குதலினால் அமைச்சின் இணையதளத்தில் உள்ள மிகவும் முக்கியம் வாய்ந்த தகவல்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் சில பொதுவான தகவல்கள் மாத்திரமே மற்றும் ஒரு தரப்பிற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை திரைசேரியின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாகவும் தமது நிறுவனம் தற்போது தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். லங்கா சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை பிணையில் விடுவிக்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று 24 வத்தளை நீதவான் காஞ்சனா என் சில்வா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
இதன்போது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை 25,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வீரக்கட்டிய கசாகல அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் தங்கல்ல பகுதியில் இருந்து வந்த கெப் ரக வாகனத்தை சோதனையிட்ட போது அதன் பின்புறத்தில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 14 கிலோகிராம் வெடிமருந்து, 240 ஜெலட்டின் குச்சிகள், 350 கிலோகிராம் அமோனியா, 490 டெட்டனேட்டர்கள், 5600 அடி நீளமான வெடிமருந்து நூல் என்பன மீட்கப்பட்டுள்ளன. மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையின்படி இந்த வெடிபொருட்கள் கல்லுடைக்கும் பணிகளுக்காக கொண்டு செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வீரக்கட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ் சாவகச்சேரி நுணாவில் சந்தி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற உந்துருளியும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் உந்துருளியை செலுத்திச் சென்ற 44 வயதான ராஜசிங்கம் வீதி குருநகர் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் ரோபின் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சாவகச்சேரி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசாரினால் பாரபூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் இன்று அவர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திருக்கோணேஸ்வரர் ஆலய பகுதியில் இலங்கை விமானப்படையினால் ரேடார் அமைக்க இடம் கோரப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்திற்கு அனைத்து மக்களும் எதிர்ப்பு வெளியிட வேண்டும் என ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபை உறுப்பினர் ஜெயசங்கர் கருத்து வெளியிட்டுள்ளார். திருக்கோணேஸ்வர ஆலயமானது 247 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதற்கு பிரித்தானியர் ஆட்சியில் வழங்கப்பட்ட CV 217 என்ற இலக்கம் கொண்ட செம்பு உறுதி இந்தியாவில் உள்ள ஆதீனம் ஒன்றில் இன்னமும் பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்நிலையில் ஆலய பகுதியில் ஒவ்வொரு படையாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருக்கோணேஸ்வர ஆலய வாசலில் முதலாவதாக கேணி இருந்த இடத்தை மூடி இலங்கை இராணுவமும், அதனைத் தொடர்ந்து மத்தியில் காவல்துறை தலைமையகமும், அதனைத் தொடர்ந்து நந்திமலையில் கடற்படை தளமும் அமைந்துள்ளது. இது இவ்வாறு இருக்க விமானப்படை தளத்திற்கும் இடத்தை கொடுத்தால் எமது நிலம் எங்கே என்று சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதனால் கோணேசரின் இருப்பிடம் மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ரேடார் கருவியை சீனாக்குடா பகுதியிலேயே அமைக்க முடியும். அதை விடுத்து இங்கே அமைப்பதன் நோக்கம் என்னவென்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே அனைத்து திருகோணமலை மக்களும் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு நில அபகரிப்பை தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நெடுந்தீவு மகாவலித்துறையில் இன்று 24 காலை ஆரம்பமான குறித்த போராட்டம் நெடுந்தீவு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று இறுதியில் பிரதேச செயலாளரிடம் ஜனாதிபதி, ஆளுநர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கான மகஜர்களை கையளித்தனர். மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக காணப்படும் நெடுந்தீவில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் இதுவரையும் எவ்வித நடவடிக்கைகளையும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கவில்லை. மேலும் பிள்ளைகளுக்கான கல்வி வேண்டும், சாரா பெட்டி நன்னீரை தாரை வார்க்காதே, வருஷ யுகம் எப்போதும் முடியும், சுத்தமான குடிநீர் வேண்டும், நெடுந்தாரகைக்குள் வதைக்காதே, மனிதர்களாய் நடத்து உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை தாங்கிய பதாதைகள் ஏந்தியவாறும் கருப்பு துணிகளை அணிந்தும் உளவு இயந்திரத்தில் கேலி சித்திரங்களை உருவாக்கும் வகையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் செல்வராஜா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்த நிலையில் அவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்குரிய மகஜரை கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. சுங்கத் திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கவிஞர் தீபச்செல்வன் உள்ளிட்ட எழுத்தாளர்களின் நூலை விடுவிக்க வலியுறுத்தி எதிர்வரும் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியில் கூட இவரின் ஆக்கங்கள் வாசிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பு கூட செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கலாசார அலுவல்கள் அமைச்சில்
விடுவிப்பது தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் விடுவிப்பது தொடர்பாக ஒரு தீர்வும் ஏற்படவில்லை. மேலும் இலங்கையில் சிறுபான்மை தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளின் ஒரு அங்கமாக தற்போது தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் மற்றும் நூல்கள் மீது இலங்கை அரசு விதித்து வரும் தடைகள் தொடர்பில் கிளிநொச்சி ஊடக அமையம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது மிக மோசமான ஜனநாயக மறுப்பு மாத்திரமின்றி தமிழ் இனத்தின் சிந்தனை சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள பண்பாட்டு யுத்தமாகும் என கிளிநொச்சி ஊடக அமையம் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்ட விரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 2 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 42,60,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சீன நாட்டவர் ஒருவர் குறித்த சிகரெட்டு பொதிகளை சீனாவிலிருந்து வாங்கி கம்போடியா வழியாக மலேசியாவின் கோலாலம்பூருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதன்படி கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வருகை முனையத்தின் வழியாக சிகரெட்டு பொதியை எடுத்து சென்ற போது சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை மே 24ஆம் திகதி வரை மத்திய அரசு நீடித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் திகதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். அதையடுத்து ஏப்ரல் 30ஆம் திகதி இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கு மத்திய அரசு தடை விதித்தது. ஆனால் இந்தியாவுக்கு முன்னதாகவே மே 24 முதல் இத்தகைய தடையை பாகிஸ்தான் விதித்தது. பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. இரு நாடுகளும் தங்கள் வான்வெளியை மற்ற நாட்டு விமானங்களுக்கு மூடுவதற்கான தடையை கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் மாறி மாறி நீடித்து வருகின்றன. பாகிஸ்தான் தனது வான்வெளி தடையை கடந்த செவ்வாய்க்கிழமை மே 24 வரை நீடித்தது. இந்நிலையில் மத்திய அரசு புதன்கிழமை வெளியிட்ட விமானிகளுக்கான அறிவிப்பு NOTM ஒன்றில் பாகிஸ்தான் விமானங்கள், அதாவது ராணுவ விமானங்கள் உட்பட இந்திய வான்வெளியை பயன்படுத்த இயலாது. இந்த தடை மே 23ஆம் திகதி இரவு 11:59 வரை அமலில் இருக்கும். இந்திய நேரப்படி மே 24ஆம் திகதி காலை 5:30 வரை அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் இந்த நடவடிக்கை ஓராண்டாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் இந்தியா தாக்கி அழித்தது. மேலும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. தொடர்வது உலகச் செய்திகள். உக்ரைன் மோதல் குறித்து இளவரசர் கரியின் கருத்துக்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததோடு கரி இங்கிலாந்துக்காக பேசவில்லை என்றும் கூறியுள்ளார். நேற்றைய தினம் 23ஆம் திகதி கிவ் பாதுகாப்பு மன்றத்தில் கரி ஆற்றிய உணர்ச்சிமிக்க உரையை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெளியாகின. அந்த உரையில் கரி உலக பாதுகாப்பில் உள்ள அமெரிக்க தலைமை வகிக்கும் நீடித்த பங்கில் வாஷிங்டன் தனது சர்வதேச ஒப்பந்த கடமைகளை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மன்னர் சார்ல்ஸின் இளைய புதல்வரான கரி உலக விவகாரங்கள் குறித்து அரிதாக பேசிய போது தான் ஒரு அரசியல்வாதியாக இங்கு வரவில்லை என்றும் மாறாக சேவையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரு சிப்பாயாகவும் ஒரு மனிதாபிமானியாகவும் வந்திருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார். எனினும் இந்த உரையில் அவர் ட்ரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை. எவ்வாறெனினும் உக்ரைனுக்கு மேற்கொண்ட திடீர் பயணத்தின் போது கரி ஆற்றிய உரைக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி செய்தியாளர்களிடம், எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இளவரசர் கரி ஐக்கிய ராஜ்யத்திற்காக பேசவில்லை. இளவரசர் கரியை விட நானே ஐக்கிய ராஜ்யத்திற்காக அதிகமாக பேசுகின்றேன் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் அவருடைய ஆலோசனையை நான் மிகவும் மதிக்கிறேன் என்றும் கூறினார். 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு கரி மேற்கொள்ளும் 3வது பயணமான அவரது இந்த முன்னறிவிப்பில்லாத விஜயம் அவர் தனது மனைவியான சசெக் குமாரியுடன் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை முடித்த சில நாட்களுக்கு பின்னர் நடைபெற்றுள்ளது.
இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.